ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு ஏழல கிழங்கு வச்சு பந்தோசை பண்ண போகிறாங்க. அடை சுடலாம், பந்தோசை பண்ணலாம், அப்புறமா அவிச்சு தாளித்து சாப்பிடலாம், கறி வச்சு சாப்பிடலாம், குழம்பு வைக்கலாங்க. கறி குழம்பு மாதிரி நம்ம சுவையில் வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் ரொம்ப ஃபேமஸ். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் தான் சாப்பிடுவோம். நாகர்கோவில் சைடில் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பழைய சாதம் இருந்துச்சுன்னா இதை கறி வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா. எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ். தோசை இட்லி கூட அவ்வளோ விரும்ப மாட்டோம். ஏழல கிழங்கு தான் காலையில் சாப்பிடுவோம். மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கிழங்கு வந்து. பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன கிழங்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. எங்கள் ஊரில் வந்து இதுக்கு மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம். காலையில் விற்க வந்துடுவாங்க. தெரு தெருவாக விற்க வருவாங்க. அப்புறம் பூ மார்க்கெட்லேயும் போட்டு விற்பாங்க. அங்கேயும் போய் வாங்கிட்டு வருவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு இல்லைன்னா இதாங்க எங்கள் ஊரில் சாப்பாடு. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சிலவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. 2, 3 தடவை அப்படி இருக்குங்க. அப்புறம் செட் ஆயிரும் நமக்கு சாப்பிடுங்க அடிக்கடி வச்சு. இதுக்கு தேவையான பொருள் ரவை, கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை போட்டு இன்னைக்கு நம்ம பந்தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடையும் சுடலாம். நீங்கள் அடைக்கு வந்து கடலைப்பருப்பு எல்லாம் நம்ம ஊறப்போட்டு அரைப்போம் பாருங்க. அந்த மாதிரி அரைச்சி கிழங்கையும் போட்டு நம்ம அரைச்சி பண்ணணும்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பந்தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை வந்து ஊற வச்சுக்கலாங்க. ரவை கொஞ்சம் ஊறினதான் நம்ம அரைச்ச உடனே சாப்பிட்டா வரும். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 250 கிராம் ரவை எடுத்துருக்கேன். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சுக்கணுங்க. ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே கிழங்கை நறுக்கி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னிக்கு நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி இது வச்சுக்கிடலாம். இங்கே கத்தி வச்சு கட் பண்ணதாக இருந்தால் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க. நிறைய போடணும்னு வேண்டாம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோல் வந்து நல்லா உறிஞ்சி வந்துச்சுனாலே நல்லா அவிர கிழங்குன்னு சொல்லுவாங்க. அவிச்சு நம்ம தாளிக்கும் போது நல்லா அவிஞ்சிருங்க. எப்படி வருது பாருங்க, பாட்டாட்டு. சில வந்து கத்தி வச்சு சீவி எடுப்பாங்க. அது கரெக்டாகவே வராது. பாதி தோல் அதில் தான் இருக்கும். இந்த மாதிரி அருவம் நினச்சி கட் பண்ணி எடுங்க. நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இப்படி எடுத்துகிட்டு நம்ம இப்படி சுற்றி எடுத்தோம்னா அழகாக வந்துடுங்க. இது வந்து பொடிசாக கட் பண்ணிடணும். நம்ம பொடிசாக கட் பண்ணால் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நடுசில் இருக்கிற நாரை நம்ம எடுத்துக்கணும். நாரை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் அரைஞ்சிரும் நமக்கு. வெறும் ரவையிலையும் பண்ணலாம் கிழங்கு போடாமல். அது இதே மெத்தடு தான். இதே மாதிரி பண்ணுங்கள். கிழங்கு வெறும் ரவையை வச்சு அதுவும் நல்லாயிருக்கும். கடலை பருப்பு எல்லாம் ஊற போட்டு அரைச்சி போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாட்டு. நாங்கள் பச்சை கிழங்கே நிறைய சாப்பிடுவோங்க. இந்த கிழங்குல வந்து கட் பண்ணும்போதே பச்சையாட்டு இருக்கிறதே நிறைய சாப்பிடுவோம். கிழங்கு வந்து இந்த அளவுக்கு மிச்சம் வச்சுருக்காங்க. பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு தேவைக்கு தகுந்தபடி எடுத்துக்கிடணும். இதை இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிழங்கை போட்டு நம்ம குறைன்னு அரைச்சிக்கிடணும். அரைச்சிட்டு அப்புறமா ரவையை போடணும். எனக்கு கிழங்கு வந்து சீக்கிரத்தில் ஃபஸ்ட்டு கிழங்கு அரைச்சிட்டு அப்புறமாட்டு நம்ம ரவையை கூட ஆட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு ரவையை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மூடில் போட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். இப்போ அரைப்பட்டுருச்சு. நம்ம இது கூட கொஞ்சோண்டு
மிளகும் சீரகமும் போட்டுக்கலாங்க. மிளகு ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா கொஞ்சம் அரைஞ்சிரும். மிளகு போடுங்க, போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டைஜஸ்ட்டும் ஆயிருங்க. அப்புறமா சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரவையை ஊற வச்ச ரவை நல்லா ஊறிடுச்சு, இதை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வேணா நீங்கள் ஆட் பண்ணிடலாம். நான் தயிரை ஆட் பண்ணல, அப்படியே தான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இதேமாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரவா ஊற போட்டிருந்த மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க மாவு வந்து. ஏன்னா பருந்தோசை மாதிரி நம்ம சுட போகிறோம், அதனால் கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க. தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அடை மாதிரி சுடினாலும் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கிடலாம். ஒரு அரை டம்ளர் காணும் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம அதே மிக்சி சாரில் இப்போ சட்னிக்கு அரைச்சிக்கிடலாங்க. ரேஸாக கழுவிட்டு வந்துருக்கேன். இப்போ சட்னி வந்து மிளகாய், பச்சை மிளகாங்க ஒரு 4 மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு அரிசி, அப்புறமா தேங்காய், கொஞ்சமாக நம்ம புளி ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அடையில் வந்து நம்ம புளிப்பு எதுவுமே ஆட் பண்ணல, அதனால் சட்னியில் கொஞ்சம் புளிப்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. கூட கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருக்கவும் செய்யலாங்க. நம்ம புளி போடாமல் அரைச்சோம்னாக்கா உடனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து கெட ஆரம்பிச்சிரும். புளி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சட்னி தந்தோடி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் சட்னி ஆட் பண்ணிடலாம். சட்னி ஆட் பண்ணியாச்சு. மிக்சி சாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஆக்கக்கூடாது. சட்னி வந்து தோசைக்கு கட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எடுத்து சாப்பிட முடியுங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம முக்கும் போது அதில் முக்கப்படாது. அதனால் இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. சட்னி வந்து நம்ம தாளிச்சுக்கிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. சட்னிக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, இதில் ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை தழைங்க. தாளிச்சத்தை வந்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராகிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் சட்னி வந்து. இப்போ அதே கடாயில் நம்ம அடைக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் இருக்குது. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன், அப்புறமா உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூனுங்க.
இதெல்லாம் நல்லா கடி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. இஞ்சி வந்து பொடிசாக துருவி வச்சுருக்கேன். அப்புறமா பச்சை மிளகாங்க, காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது குழந்தைகளுக்கு கொடுக்காத இருந்தால் வரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தழைங்க 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயங்க, பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். லைட்டாக வதங்கினா போகிறோம் உங்களுக்கு. நம்ம தோசையில் போட்டு தான் எடுக்க போகிறோம். பன் தோசையில் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்காண்டாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கேரட்டு போட்டுக்கலாம். ஒரு கேரட்டு துருவி எடுத்துருக்கேன். நீங்கள் இது கூட எந்த வெஜிடபிள்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி போட்டு சாப்பாடு பண்ணி கொடுங்க. தெரியாத குழந்தைகளுக்கு சாப்பிட்ருவாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணணும், சோடா கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க. ரவை ஆட் பண்ணியிருக்கனால நம்ம சோடா ஆட் பண்ணணும். அரிசி ஆட் பண்ணிங்கன்னா சோடா ஆட் பண்ண வேண்டாம். ரவை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டால் போகிறோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட உப்பு ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராட்டு மரவள்ளி கிழங்கு பன் தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுட்டு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு பன் தோசை வந்து கரெக்டாக வரும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம பன் தோசை சுட ஆரம்பிக்கலாம். நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பா கடாயில் தான் பண்ண போகிறாங்க. அப்புறம் நம்ம கறி தாளிக்கிற கடாய் இருக்குது பாருங்க, சின்ன கடாயி, அந்த கடாயிலையும் பண்ணலாம். ஆப்பா கடாய் நல்லா குழியாக இருந்ததுன்னா நம்ம அதிலே போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு. நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் இதில் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். வந்து நம்ம வதக்கும் போது போடக்கூடாது, நம்ம மாவு ஊற்றும் போது தான் போடணுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொந்துன்னு சுடக்கூடாது, லேசாக அப்படி தட்டி கொடுத்தா போதுங்க. பெரிய கரண்டினா ஒரு கரண்டி ஊற்றிக்கங்க, சின்ன கரண்டினா ஒரு 1.5 கரண்டி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க, புஸ் புஸ்ஸுன்னு. மரவள்ளி கிழங்கு கிடச்சா இந்த மாதிரி ரவை வச்சு பண்ணி பாருங்கள். நம்ம அரிசி ஊற போட்டு அரைக்கிறதோட இந்த மாதிரி சட்டுன்னு பண்ணிடலாங்க. இன்ஸ்டண்ட்டாட்டு நம்ம பண்ணோம்னா பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்குங்க.
எம்மி எம்மி பந்தோசை ரெடிங்க. பிளேட்டில் வச்சுக்கலாம். பார்க்கையிலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு புதுசு புதுசுன்னு. அடுத்தது இன்னொன்று ஊற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிடணும். ஒரு 1.5 கரண்டி ஊற்றிருக்கேன். லேசாக தட்டி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடணும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராகிட்டு வந்திருக்குங்க. திருப்பி போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அடை வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தேவைக்கப்போ சுட்டுக்கிடலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராகிட்டு பந்தோசையும் அப்புறமாட்டு தேங்காய் சட்னியும் வச்சுருக்காங்க. அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பந்தோசையும் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளி கிழங்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கங்க. சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.